பல்லாவரம் அருகே அனகாபுத்தூரில் வீடுகள் இடிக்கப்படுவது சட்டவிரோதம் என்று மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி குற்றம் சுமத்தியுள்ளார். சென்னை அனகாபுத்தூரில் வீடுகள் இடிப்பால் பாதிக்கப்பட்ட மக்களும் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளருமான திருமுருகன் காந்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமுருகன் காந்தி, தாங்கள் சொன்னதை முழுமையாக கவனித்த ஐயா நல்லக்கண்ணு, வீடுகள் இடிப்பு என்பது ஜனநாயக விரோதமானது என்றும் அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்ததாக கூறினார். திமுக அரசு ஜனநாயகம், சமூக நீதி அடிப்படையில் இயங்குகிறது என்றால் ஜனநாயக சக்திகளுடைய குரலை கேட்டு உடனடியாக வீடுகள் இடிக்கப்படுவதை நிறுத்த வேண்டும் என்றும் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். அதிமுகவிற்கு என்ன நடந்ததோ அதுதான் திமுகவிற்கும் நடக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். தனியார் கம்பெனிக்கு இடத்தை கொடுக்கவே அனகாபுத்தூரில் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். வீடு இடிக்கப்படுவது என்பது ஜனநாயக விரோதமானது, அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தார். அதுக்கான முழு ஆவணத்தை காட்டிய பிறகும் கூட நான் இடிப்பேன் என்று சொல்கிறார். இது என்ன வகையான ஜனநாயகம் என்பது எங்களுக்கு புரியவில்லை. தமிழ்நாட்டில் ஒன்று தெளிவாக தெரியுதுங்க, அதிகாரிகள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக 10க்கும் மேற்பட்ட கம்பெனியை உருவாக்கியிருக்கிறாங்க. ஒரு நிறுவனத்தின் கீழ் வீடு இடிக்கப்படுவது நடக்குது என்பது இதை விட வேறு அராஜகமான செயல், ஜனநாயக விரோத செயல் இதுவரை தமிழ்நாடு கண்டதில்லை என்பதை அனைத்து தலைவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். அனைவரும் இந்த மக்களுக்கு ஆதரவாக துணையாக நிற்கிறோம். உடனடியாக அனகாபுத்தூர் வீடுகள் இடிக்கப்படணும். சட்டவிரோதமாக இடிச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையாக சொல்லணும், அந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை இச்சமயத்தில்